ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1672வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழி 8ஆம் பத்து 7ஆம் திருமொழியினுடைய பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை மீள் பார்வையாக இன்றைக்கு பார்க்கலாம். மொத்தமாக 10 பாசுரங்களின் கருத்துக்களையும் தொகுப்பாக பார்க்கலாம். இந்த 7ஆம் திருமொழி என்ன சொல்ல வருகிறது என்பதை பற்றி ஒரு சிறு முன்னுரை பார்த்துவிட்டு அந்த கருத்துக்களுக்கு போகலாம். இதற்கு முன் திருமொழி 6ஆம் திருமொழியிலே கண்ணபுரத்தை தொழும்படி கண்டதால் மன வருத்தமெல்லாம் விலகி போயிற்று என்று சொன்னார் ஆழ்வார். அந்த திருமொழியிலே பேரான பரமபதத்தை அடைய கண்ணபுரத்தை உபாயமாக பற்றி வருந்தாதிருப்பாயாக என்று நெஞ்சினிடம் உபதேசித்தார். என்ன சிறப்பினை கண்டு நாம் இப்பொழுது வருந்தாதிருத்தல் கூடும் என்று நெஞ்சு கேட்டது. பரமபதம் நமக்கு பேராக அமைவது நம்மால் அடையப்பட வேண்டிய எம்பெருமான் அங்கு நிலையாக இருப்பதனால் அல்லவா? எனவே நம் பெருமான் நிலையாக உகந்து அருளியுள்ள இடமே நமக்கு பரமபதமாகும். அந்த நிலையில் பார்க்கும்போது பிராட்டிமாரோடும் உலகில் உள்ளாரோடும் பிரம்மன் முதலிய தேவரோடும் வேறுபாடு நீங்க எல்லோரும் ஒரு சேர அடைந்து அனுபவிக்கத்தக்க எம்பெருமான் தனக்கு பேராக கருதி விரும்பி நிலையாக உகந்தருளி இருக்கும் திருத்தலம் கண்ணபுரமாகும். ஆகவே நமக்கும் அந்த இடமே பேரு என்று சென்ற திருமொழியிலே உபாயமாக கொண்ட திருக்கண்ணபுரத்தை இந்த திருமொழியிலே பேராகவே கொண்டு அனுபவிக்கிறார் ஆழ்வார். இப்போது இந்த கண்ணபுரம் எம்பெருமானுக்கு மிகவும் பிரியமானது என்று அதனை புகழ்கிறார். அதற்காக அந்த திருத்தலத்தின் பெருமையையும் அவன் பெருமையையும் இந்த பதிகத்திலே பேசுகிறார். இத்திருமொழி பெரும்பாலும் குற்றெழுத்துக்களே நிரம்ப பெற்று சித்திரகவியின் வகைப்படும். உடை விடை என்னும் சொற்களில் நெட்டெழுத்தாகிய ஐகாரம் வந்தாலும் அது ஒலி வடிவில் குற்றெழுத்தே ஆகும். 7ஆம் பாட்டிலே எரி தீ என்பது எரி தி என்று குற்றெழுத்தாக வந்துள்ளதும் குறிக்கொள்ளத்தக்கது. அது மட்டுமல்ல, பாட்டுத்தோறும் ஈற்றடியின் முடிவில் ஏகாரம் வருதலும் இடமே என்று வருகிறது. அடிகள்தம் இடமே என்று வருகிறது. அந்த ஏகாரம் வந்தாலும் கூட 4ஆம் பாட்டில் 4 அடிகளிலும் முதல் எழுத்து நெட்டெழுத்தாய் இருந்தாலும் கூட அது ஒன்றும் குறையில்லை என்று உரையாசிரியர்கள் முடிவு கட்டியிருக்கிறார்கள். இனி இந்த பாசுரங்களின் கருத்து தொகுப்பு. வியமுடை விடையினம் என துவங்கும் முதல் பாசுரம். அழகிய நடையை உடைய அன்னப்பறவைகள் இளம்பெண்களின் நடையை பயிலப் பெற்றதும் குளங்கள் நெருங்கி இருக்க பெற்றதுமான திருக்கண்ணபுரமானது வலிமை பொருந்திய எருதுகளின் கூட்டமானது அழிந்த அளவிலே நப்பின்னை பிராட்டியின் தனங்கள் நெருங்கி அணையப்பெற்ற பெரிய மலை போன்ற திருமார்பை உடையவரான சுவாமியின் திருத்தலமாகும். இணைமலி மருது இர என துவங்கும் 2ஆம் பாசுரம். நன்மைகள் மேன்மேலும் உண்டாகும் மகிழ்ச்சி மிகுந்த திருவிழாக்களிலே உற்சவங்களிலே பாகவதர்கள் அடியவர்கள் கூட்டம் நிரம்பி நெருங்கி இருந்து நிறைந்துள்ள திருக்கண்ணபுரமானது நன்கு இணைந்துள்ள இரட்டை மருத மரங்களை இற்று அடி முறிந்து விழும்படி செய்தவனும் 7 எருதுகளோடு போர் புரிந்து நப்பின்னை பிராட்டியின் திருமணத்தால் உண்டாகக்கூடிய மிகுந்த சேர்க்கையை அனுபவித்தவனுமான சுவாமியினுடைய திருத்தலமாகும். புயலுரு வரைமழை என துவங்கும் 3ஆம் பாசுரம். களை பறிக்கிறவர்கள் களை கொட்டுகளை கொண்டு களை எடுக்கும் போது சிறு சிறு தூறுகளில் இருந்தும் முயல்களானவை துள்ளி ஓடும். செழிப்பாக விளையும் கழனிகளிலே கயல் மீன்கள் துள்ளும். அப்படிப்பட்ட திருக்கண்ணபுர திருத்தலமானது மேகங்களில் இந்திரன் புகுந்து பெரும் காற்றோடு கூடி கல்மழை பொழியும் அளவில் அழகிய பசுக்கள் கலங்கி நிற்க, அப்போது கோவர்தன மலையை குடையாய் எடுத்து காத்த மகா புருஷனான சுவாமி உகந்தருளி இருக்கக்கூடிய திருத்தலமாகும் இந்த திருக்கண்ணபுரம்.
அடுத்து 4ஆம் பாசுரம் ஏதலர் நகை செய்ய என துவங்குகிறது. நல்ல வாசனையை உடைய பூக்களை கோதி அவை சாரமற்றவை என்று விட்டு வந்த வண்டுகள் சூழ்ந்து பரவ பெற்ற தாமரை மலரில் அவதரித்த பெரிய பிராட்டியார் விரும்ப பெற்ற திருக்கண்ணபுரமானது பகைவரான ஏதலர் சிசுபாலன் முதலியோர் சிரிக்கும்படியாக இளமங்கையர் கடைந்து வைத்திருந்த வெண்ணையை திருப்தியாக திருடி அமுது செய்து மகிழ்ந்த துயவரான சுவாமியின் திருத்தலமாகும். தொண்டரும் அமரரும் என துவங்கும் 5ஆம் பாசுரம். திருக்கண்ணபுரமானது ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பிரம்மன் முதலிய தேவர்களும் முனிவர்களும் வணங்கி பிழைக்கும்படியாக மேலுலகங்களையும் அகன்ற நில உலகங்களையும் அளந்து கொண்டவரும் பகைவர் அழிந்து போகும்படி போர் செய்து மதிலை உடைய இலங்கை முன்பு தீப்பற்றி எரியும்படியாக பாழ்படுத்தியவருமான சுவாமியினுடைய திருத்தலம் ஆகும். மழுயியல் படை என துவங்கும் 6ஆம் பாசுரம். திருமகள் நிலையாக விற்றிருக்கக்கூடிய பெரிய செழுமையான தாமரை மலரிலே தேனை பருக இழிந்த வண்டுகள் பண்களை பாட அந்த பண்ணின் ஒலி எங்கும் கலந்திருக்க பெற்ற திருக்கண்ணபுரமானது மழுவை ஆயுதமாக உடைய எம்பெருமானது இருப்பிடமாகும். மேலும் மேக வண்ணனான சுவாமியினுடைய திருப்பதியும் ஆகும் என்கிறார். அடுத்து பரிதியொடு அணிமதி என துவங்கும் 7ஆம் பாசுரம். நல்ல சுரத்தோடு கூடிய அருமையான வேதங்களை முறைப்படி ஓதுகின்ற அடியவர்கள் நமக்கு இந்த இடமே புகலிடம் என்று கொள்ளப்பட்ட திருக்கண்ணபுரமானது சூரியனும் அழகிய சந்திரனும் பனிபடர்ந்த இமயமலை போன்ற மலைகளும் திசைகளும் உலகமும் ஒளி வீசும் நெருப்பும் என்று சொல்லப்படுகின்ற இப்படிப்பட்ட பொருள்களையெல்லாம் தனக்கு இயல்பாக உடையவரும் இவற்றை நடத்தி கொண்டு போகின்றவருமான சுவாமியின் திருத்தலமாகும். அடுத்து படி பல்கும் அடி இணை என துவங்கும் 8ஆம் பாசுரம். நாற்று முடிகளோடு கூடியிருக்கிற அகன்ற வயல்களிலே கலப்பைகளால் உழும்போது கால்பட்ட தாமரை முதலிய மலர்கள் மனம் வீசப்பெற்ற திருக்கண்ணபுரம். பல அடியவர்கள் வணங்கும்படியாக பூமியை அளந்த திருவடிகளை உடையவரும் தாமரை மலரில் பொருந்திய கொடி போன்ற திருமகளார் அணையப்பெற்ற பெரிய மலை போன்ற திருமார்பை உடையவருமான சுவாமியினுடைய திருத்தலம் ஆகும். புலனும் மனும் மலர்மிசை என துவங்கும் 9வது பாசுரம். பொற்குவியல்களை உடைய மரக்கலங்கள் நிறைந்து இருக்கப்பெற்ற கடலை அருகிலுடைய திருக்கண்ணபுரம். ஐம்புலன்களும் அழுந்தி கிடக்கும்படியாக அழகு வாய்ந்த தாமரை மலரில் வாழும் பெரிய பிராட்டியாரோடும் பெருமானோடு எப்பொழுதும் சேர்ந்திருக்கும் பூமி பிராட்டியார் எனப்பட்ட திருத்தேவிகளோடும் வலத்திருக்கையிலே பொருந்திய திருவாளிப்படையை உடையவரும் நீலமணி போன்ற நிறத்தை உடையவருமான சுவாமியினுடைய திருத்தலமாகும் திருக்கண்ணபுரம். அடுத்து மலிபுகழ் கணபுரம் என்று துவங்கக்கூடிய நிறைவு பாசுரம் பலசுருதி திருநாமப்பாட்டு. நிறைந்த புகழையுடைய திருக்கண்ணபுரத்தை இருப்பிடமாக உடைய எம்பெருமான் விஷயமாக வலிய மதிலையும் சுற்றுப்புறங்களில் வயல்களையும் அலங்காரமாக கொண்ட திருமங்கை நாட்டில் உள்ளாருக்கு தலைவரான திருமங்கையாழ்வாருடைய இந்த தமிழ் பாசுரங்களை சிறந்த இசையோடு பாடும் அடியவர்கள் அனுபவித்தே தீர வேண்டிய பாவ பலன்களையும் அனுபவிக்க மாட்டார்கள், முக்தி பெறுவார்கள் என்பதாகும் என்று இந்த பலன் சொல்லி நிறைவு செய்கிறார் இந்த திருமொழியை ஆழ்வார். இந்த அளவிலே பெரிய திருமொழி 8ஆம் பத்து 7ஆம் திருமொழி உரை விவரணம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை அடுத்த திருமொழியின் 8ஆம் திருமொழியின் முன்னுரையோடு சந்திக்கலாம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் தெம்பெருமான் நீலமேகப் பெருமான் சௌரிராஜ பெருமாள் திருவடிகளே சரணம்.
அரட்டமுக்கி அடையார் சீயம் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.